ஏல அங்கிட்ட கூவ மாப்பிள்ளையில நான் தான் உங்கள் நெல்லை வேலை பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோ யாரை பற்றி பேச போகிறோம்னா, நம்ம இலக்காயு ஃபேமிலி இருக்காங்களா அவங்கள பற்றி நான் வீடியோ பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த வீடியோ முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் பேச புரியும். இலக்காயு ஃபேமிலி ஆரம்பிச்சிட்டிங்களா? திருப்பி ஆரம்பிச்சாச்சா? சொல்லி முடிஞ்சா? சரி ரைட்டு. நான் 2-3 நாளாக பார்த்தேன், சந்தோஷமாக போய் கிடச்சி. திருப்பி இப்போ வந்து கலவரம் உள்ளே ஆயிட்டு, ஸ்டார்ட் ஆகிட்டு நண்பர்களே. ஏன் ஆமாம், நீங்கள் ஏன் அந்த அக்காவை பார்த்து விளக்குமாறு விளக்குமாத்தான் சொல்லி அசிங்கமாக பேசியா? அந்த அக்காவும் என்ன சொல்கிறாங்க பதிலுக்கு உங்களை, வீட்டில் நன்றியோடு இருக்க 4 கால ஜீவனே அப்படிங்காங்க. அதை நான் பேரை சொல்ல விரும்பலை. அந்த அக்கா வந்து இப்படி சொல்கிறாங்க சரியா? அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, 2 பேரும் மாறி மாறி இப்படி தப்பாக பேசாதியோ. வீட்டில் நன்றி உள்ள ஜீவன் வந்து இன்றைக்கி நன்றியோடு தான் இருக்கும். அந்த அக்கா சொல்கிறதும் தப்பு தான். நீங்களும் விளக்கமாத்தான் சொல்லுதியா, அதுவும் தப்பு தான். ஏன் உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு, இப்படி 2 பேர் சண்டை போட்டு கிடந்தீங்கன்னா வீடு 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட மாதிரி கூத்தாடிக்கு போகிற கொண்டாட்டம் ஆயிரும் சரியா? அதனால் குடிக்காமல் இருக்கி அது வரை சந்தோஷம். இப்படி சும்மா சண்டை போட்டு கிடக்காது 2 பேரும். விளக்கமாத்தங்கிறதும் நீ அவங்கள அக்கா தங்கச்சி அவரை பார்த்து ஏசுறதும் இது எதுக்கு? நல்லவா இருக்குது. நல்ல முறையில் வீடியோ போடுங்க, பிள்ளைலாம் நல்லா பாருங்கள் சரியா? நல்ல முறையில் சாப்பிடுங்க, வைங்க, கவலை இல்லாமல் இருங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாமல் சண்டை போட்டுக்கிட்டு எந்நேரமும் சண்டை போட்டுக்கிட்டு பிசாசே பேயே சனியனே அப்படி இப்படின்னுட்டு தேவையில்லாமல் சண்டை போடாமல் இருங்க. அவ்வளோ நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் ஏன்னா இளவரசனை நீங்கள் இந்த ஒரு ஒரு ஆப்பு ஒன்று வேலை வாய்ப்பு இது ஒன்று பண்ணுது இல்லை, அது வந்து நீங்கள் வந்து பண்ணியிருக்கியா, நீங்கள் வந்து ப்ரொமோஷன் பண்ணியிருக்கியா. ஆனால் அந்த கம்பெனி வந்து இப்போ அது வந்து ப்ராடுகார கம்பெனின்னு தெரிஞ்சு போச்சு போல எல்லாருக்கும். அது நீங்களே உங்கள் வாயால் சொல்லியிருக்கியா, பண்ண கம்பெனி வந்து பொய்யான கம்பெனி, என்னமோ சொல்லுவாங்கள்ல, அதுக்கு பேர் வேலை வாய்ப்புக்கு பேர் ஒன்று சொல்லுவாங்கள்ல, அந்த கம்பெனி வந்து ப்ராடு. அதனால் வந்து அதை நம்பி போகாதீங்க, யாரும் பணம் நம்பி ஏமாறாதீங்கன்னு சொல்லி இப்போ சொல்லியிருக்கேன் நீங்களே அதில் விளம்பரத்தை போட்டுட்டு. அதுதான் நண்பர்களே உண்மை. அதனால் அண்ணன் சொல்லுற மாதிரி ஏன்னா நீங்கள் நல்ல தீர விசாரிங்கண்ணே. ஒரு விளம்பரம் பண்ணதாக இருந்தால் தீர விசாரிச்சு இந்த கம்பெனியை பற்றி வீடியோ போடுங்க சரியா? எல்லா கம்பெனியும் அப்படி கிடையாது. ஏதோ ஒரு சில கம்பெனி பண்ண போய் நல்ல கம்பெனிக்கும் பேர் கெட்டு போயிடுது. அதனால் நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்களும் தங்கச்சியும் சந்தோஷமாக இருங்க, சண்டை போடாதீங்க, அவ்வளோதான். மற்றபடி பேயே அப்படி இது பிசாசேன்னு சொல்லி பேசி கிடக்காங்க சரியா? சரி ரைட் நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம நெல்லை வேல் சோஷியல் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை அமைக்கிருங்க. சரி ரைட் நண்பர்களே, நன்றி, வணக்கம் நண்பர்களே.